Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 11th chapter integral calculus example 11.3 1 divided by e to the power of minus x கொடுத்திருக்காங்க. இதை இன்டெகிரல் பண்ணனும். நமக்கு டினாமினேட்டர்ல e power minus x இருக்கு. சோ அத நியூமரேட்டருக்கு கொண்டுட்டு வரப்போ e power plus x ஆ சேஞ்ச் ஆகும். e power x டிஃபரன்ஷியேஷன் பண்ணாலும் e power x தான் கிடைக்கும். இன்டெகிரல் பண்ணாலும் e power x தான் கிடைக்கும். சோ e power x நம்ம இன்டெகிரல் பண்றப்போ e power x திரும்ப கிடைச்சிருக்கு plus c. இதான் இதனோட ஆன்சர். அடுத்து இன்டெகிரல் x squared divided by x cube into dx கொடுத்திருக்காங்க. இத பாத்தீங்கன்னா x ஸ்கொயர்டுக்கும் கியூபுக்கும் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். அப்ப நமக்கு 1 by x into dx கிடைக்கும். y equal to log x அப்படின்றதுனா இத dy by dx நம்ம பண்றப்போ நமக்கு 1 by x ன்னு கிடைக்கும். சோ 1 by x இன்டெகிரல் பண்றப்போ நமக்கு log x திரும்ப கிடைக்கும். இந்த x ல நம்ம மாடுலஸ் கட்டாயம் போடணும். எதுக்காக இங்க நம்ம x to the power of n plus 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ x கீழ இருக்கு இல்லையா இத நம்ம மேல கொண்டு போறப்போ இல்லையா இன்டெகிரல் x to the power of minus 1 into dx ன்னு இருக்கும். பவர்ல பாத்தீங்கன்னா -1 இருக்கு. एक्चुअली n வந்து not equal to -1 அப்படினு இருந்தா மட்டும் தான் நம்ம x to the power of n plus 1 divided by n plus 1 அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். இங்க x to the power of -1 இருக்கு. சோ இந்த ஃபார்முலா நம்மளால இந்த சம்முக்கு யூஸ் பண்ண முடியாது. சோ log x பண்றப்போ நமக்கு 1 by x கிடைக்குது. டிஃபரன்ஷியேஷன் பண்றப்போ சோ இந்த 1 by x again இன்டெகிரல் பண்ணப்போ நமக்கு log x திரும்ப கிடைக்கும். இந்த x க்கு நம்ம மாடுலஸ் பண்ணனும். ஏனா இங்க வேல்யூ வந்து எப்பவுமே பிளஸ் ஆ தான் இருக்கணும் அதுக்காக. அடுத்து third sum integral 1 divided by x cube into dx கொடுத்திருக்காங்க. இப்போ x வந்து நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போலாம். அப்ப பவர் வந்து -3 இருக்கு. சோ இங்க n ஓட வேல்யூ வந்து -3 கிடைச்சிருக்கு. சோ not equal to -1. ஓகேவா? அப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். இப்போ x to the power of n க்கு பதிலா -3 plus 1 divided by -3 plus 1. இப்போ -3 plus 1ங்கிறது நமக்கு என்னவா கிடைக்கும்? x to the power of -2 divide by -2 அப்படினு கிடைக்கும். இந்த மைனஸை மிடில்ல போட்டுட்டு divide by 2 போட்டுக்கலாம். x ஓட பவர்ல -2 இருக்கு. சோ இத டினாமினேட்டர் கொண்டுட்டு வந்து +2 எழுதிக்கலாம். அதாவது 1 divided by x squared எழுதிக்கலாம் plus c. இதனோட ஆன்சர். இங்க நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். -1 divided by 2 into x to the power of +2 அப்படினு நமக்கு கிடைக்கும் plus c. இதனோட ஆன்சர். அடுத்தது fourth sum பாருங்க. 1 divided by 1 plus x squared into dx இருக்கு. இப்போ y equal to tan inverse of x இருந்ததுனா இத நம்ம dy by dx அதாவது டிஃபரன்ஷியேஷன் பண்றப்ப நமக்கு ஆன்சர் 1 divided by 1 plus x squared கிடைக்கும். சோ திருப்பி இத இன்டெகிரல் பண்றப்ப நமக்கு tan inverse of x கிடைக்கும். சோ 1 divided by 1 plus x squared இன்டெகிரல் பண்ணா நமக்கு tan inverse of x plus c நமக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸாம்பிள் 11.4 பார்க்கலாம்.